ஸோ ஷாருக்கான் நடிச்ச படத்துக்கு அப்புறம் தான் சுவிட்சர்லாந்துல ஒரு பீக் ஃபேமஸ் ஆச்சு, மவுண்ட் டிட்லிஸ். மவுண்ட் டிட்லிஸ்ல தான் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கன்னு சொல்லி ஒரு ஷாருக்கான் கஜல் படத்தை ஷூட்டிங் எடுத்தாங்க. ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியன்ஸ் பல பேர் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணாங்க. மவுண்ட் டிட்லிஸ் 3000 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. இங்கேயும் 365 டேஸும் ஸ்னோ இருக்கும். மவுண்ட் டிட்லிஸ் போகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எங்கிள்பர்க் டெர்மினலுக்கு போகணும். கேபிள் காரை பிடிச்சி ஸ்டேஷன் 1 சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆன ஒரு மவுண்டனுக்கு நம்ம போகணும். ஸ்டேஷன் 1ல இருந்து அடுத்த ஒரு கேபிள் காரை பிடிச்சி ஸ்டேஷன் 2க்கு போவீங்க. ஸ்டேஷன் 2ல இருந்து நீங்க ஒரு ரொட்டேட்டர் கண்டோலா ரொட்டேட் ஆயிட்டே போகும். அந்த கண்டோலா நீங்க உட்கார்ந்து அப்படியே மேல டிட்லிஸ்க்கு போவீங்க. 60 டிகிரில ஆல்ப்ஸ் மலையோட அழகை நீங்க ரொம்ப அழகா ரசிக்கலாம். மவுண்ட் டிட்லிஸ் நீங்க ரீச் ஆயிட்டீங்க. ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய இடம் கிளேசியர் கேவ். அழகான லைட்டிங் போட்டு நிறைய ஃப்ரோசன் ஸ்டாச்சூஸ், நிறைய ஹேண்டிகிராஃப்ட், ரொம்ப டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓபன் ஏரியா, ஷாருக்கான் அண்ட் கஜலோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்னு பண்ணிருப்பாங்க. நல்லா போட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு 200 மீட்டர்ஸ் ஸ்னோல நடந்து போகணும். ஐஸ் ஃபிளையர்னு சொல்லி ஒரு ரைடு இருக்கும். த்ரில்லிங்கான ரைடு. ஒரு 6-7 பேர் லைனா உட்காரலாம். 200 மீட்டர் ஸ்ட்ரைட்டா ஜிப் லைன்ல போற மாதிரியே போவீங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஐஸ் ஃபிளையருக்கு அப்புறம் கிளேசியர் வாக்னு சொல்லி ஒரு கேபிள் பிரிட்ஜ் இருக்கும். ஒரு சடன் ஃபாலா கீழ பாட்டம்ல இருக்கும். த்ரில்லிங்கான ஒரு வியூ இருக்கும். அது நேரா நீங்க ஸ்னோ பார்க்குக்கு போகலாம். ஸ்னோ பார்க்ல அகைன் இங்க நிறைய ஸ்லெட்ஜ் அண்ட் ஸ்னோ டியூப்ஸ், ஸ்கீயிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு விளையாடுறது அருமையான ஒரு இடம். இங்கேயுமே நீங்க விளையாண்டு முடிச்சுட்டு ஃபைனலா நீங்க ஸ்நாக்ஸ் இல்ல கஃபேஸ் இந்த மாதிரி நிறைய இங்க இருக்கும். நீங்க சாப்பிடலாம். சொவினியர் ஷாப்ஸ் இருக்கும். இங்கேயுமே நீங்க லின் சாக்லேட் நீங்க வாங்கலாம். டிட்லிஸோட வெப்சைட்லயுமே லைவ் கேம் இருக்கும். வெதர் எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு நீங்க உங்க விசிட்ட பிளான் பண்றது பெட்டர்.